யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர். நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன். ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது இவ்வளோ முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்கில் வந்து யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர். நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன். ரியல் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர் இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரியில் பாஞ்சு சமூக வலைதளங்களில் போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யல? அது மட்டும் இல்ல, இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சிருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டா பிக்ஸ் பண்ணல? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவ்ல போனாரு? அவரை ஏன் இன்னும் இவங்க பிக்ஸ் பண்ணல? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. இது ரொம்ப காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இந்த சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும். பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும்.